புள்ள பறக்கலன்னு பிள்ளையாரப்பனை சுத்தி வந்து பெத்தா நீயும் ஒரு பிள்ளையாரப்பனாவே இருக்கியப்பா. நான் என்ன அவ்வளவு குண்டவா இருக்கேன்? அவரை மாதிரி நீயும் பிரம்மச்சாரியாவே இருக்கியப்பா. காலாகாலத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு தான் கேட்டேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? அவங்க உங்க வீட்டுல காலங்காத்தால கந்த புராணம் படிப்பாங்க, நீங்க என்னடானா கல்யாண புராணம் படிக்கிறீங்க. சரி சரி, எனக்கு நேரமாச்சு, டிபன் கொடுங்க. இத பாரு, இன்னைக்கு உங்க அப்பா ஊர்ல இருந்து வரேன்னு கடதாச்சு எழுதியிருக்காரு. கருமாத்தூர் வேலையா பண்ண பார்த்து வச்சிருக்கேன், மகனை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வையின்னு எழுதியிருக்காரு. அப்பா எப்பவுமே இப்படிதாமா, தள தளன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. இப்ப என்னமா என் கல்யாணத்துக்கு அவசரம்? பேசுவிடா பேசுவ. வாத்தாக்காரி பூ புளிக்காரத்தோட ஆக்கி போடுறான்ல, அந்த தைரியத்தில் தானா நீ பேசுற? அப்பா வாங்கப்பா. வாசிப்பு வரையற்பெல்லாம் இருக்கட்டும்டா. இப்ப கல்யாணத்துக்கு நீ என்ன சொல்ற? என்னப்பா வந்ததுமே தரகர் மாதிரி பேசுறீங்க? என் தகப்ப மாதிரி பேசுங்க. அடியே, இவங்கிட்ட எனக்கு பேச்சு இல்ல. மகனுக்கு கல்யாணம் ஆன வரைக்கும் மதுரை பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த. இப்ப நீ ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க. அந்த திமிரர் தாண்டியவன் சாப்பாடே சொர்க்கம்னு சம்சாரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான். ஏன்பா, கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருன்னு அடிக்கடி சொல்வீங்களே, நீங்களே அவசரப்பட்டா எப்படி? அடே, என்னைக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக ஆயுசு பூரா கிளப்பு கடையில ஏத்திங்க வச்சிருங்க போல் இருக்கு. அங்கம்மா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான். மரியாதையா பொட்டி கட்டிட்டு கிளம்பு. இன்னில இருந்து சரியா 4 மாசம் கிளப்பு கடையில தின்னு ஆரம்பிச்சான்னா கல்யாண ஆசை தன்னால வந்துருமில்ல. அப்பா, அடியே, இவங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல. நானும் கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன் தான். ஆசை இவனுக்கு முந்தி எனக்கு வந்துடுச்சு. அப்புறம் ஆபத்து உனக்கு தான். ஓயிட்டோம். டே, உனக்கு சம்சாரம் வர்றதுக்குள்ள எனக்கு சக்களத்தையே வந்துருவா போல இருக்கு. சம்மதம்னு சொல்லுப்பா. என்ன ராதா, வழக்கமா பஸ்ல தான் வருவீங்களா? ஆமா. பரவாயில்ல, ஆபீஸ்ல வந்த அன்னைக்கே பாப்புலர் ஆயிட்டீங்க. அப்படியா? ஆபீஸ்ல யார பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிக்கிறாங்க. ஆம்பளைங்க உங்க கூட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன் அரைஞ்சிடுவீங்கடா. நான் உங்க மேல கை போடலாம் இல்லையா? தப்பி தவறி இடுப்புல பட்டுடுச்சுன்னா தப்பு தண்டா ஒண்ணு நடந்துடாத. என்னடா மச்சான், சைக்கிள் வந்திருக்க? இப்ப இருந்தே கல்யாணத்துக்கு காசு கேட்கிறாரு போல் இருக்கு. நிஜமாடா? அட போங்கடா, முன்னெல்லாம் பஸ்ல போனா காசு தான் போகும், இப்போ கண்ணம்ல போகுது. என்ன சார் இது? இந்த லெட்டர் கொடுத்து 1+3 அடிச்சு வாங்கிட்டு சொன்னார் மேனேஜர். அதுக்கே இப்படி குடுக்குறீங்க? பக்கத்துல வந்து குடுக்கறதானே? இது ஒரு பயம்தான். பயமா? ஆமா, நீங்களும் அழகா இருக்கீங்க, உங்களுக்கோ அழகான இடுப்பு இருக்கு. நான் உங்க பக்கத்துல வர, என் கை உங்க இடுப்புல பட, ஐயோ அப்புறம் என் கண்ணம்ல போகும். மந்திரி ஏன் திறந்தாரு? டேய், ஆபீஸ்ல ஆனந்த விகடன் படிக்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா? சாரிடா மச்சான். போய்டா. ஐயோ, குமுத விட்ட படிக்கலவா? என்னடா பண்றது? இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உன் மனசுல என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கிற? டைம் இஸ் கோல்ட். கோல்ட் இஸ் டைம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனுஷனுக்கு வாழ்க்கையில முன்னேற படிக்கட்டு மாதிரியா டைம் இருக்கிற டைம். அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஒன்ன மாதிரி ஆட்களாலதாயா நம்ம நாட்டு பொருளாதாரம் கரைஞ்சுக்கிட்டே போகுது. என்ன கணக்கிற? மன்னிக்கணும் சார். கணச்சதுக்கா? இல்ல சார். அப்புறம் என்ன? 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க. 35 நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. இதுல எந்த பொருளாதாரம் சீரழிய போகுது? ஏன்பா டெய்லி இப்படி ஆபீஸுக்கு லேட்டா வந்துட்டு மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிய, உனக்கு கொஞ்சம் கூட சொரணே கிடையாதா? அவர் அப்படித்தான் கத்துவாரு. நாளைக்கு மவுண்ட் ரோட்ல சஃபயர் தேட்டருக்கு ஆப்போசிட்ல என் பேனரை பார்த்துட்டு வாய பிளந்து நிக்க போறாரு பாரு. சரிதான், சும்மா இருடா. என்ன என்ன என்னடா சும்மாரு? நீ கூட தான் நாளைக்கு மவுண்ட் ரோட்ல என் பேனரை பார்த்து வாய பிளந்து நிக்க போற. பாலச்சந்திர சார பார்த்துட்டனே, அவர் என்ன சொன்னார் தெரியுமில்ல? நீதான் அடுத்த படத்துல ஹீரோ, செகண்ட் ஹீரோ கமலஹாசன் சொன்னார். அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய நடிகனை இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருக்கமே, இது கலை உலகத்துக்கே பெரிய இழப்பாச்சேன்னாரு. நான் தான் பரவாயில்ல சார், பரவாயில்ல, அதான் இப்ப கண்டுபிடிச்சிங்களே, மீதியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமா,
நீ எப்படி நடிச்சு காட்டின? ஒரு ஆளு சினிமா தியேட்டர் டிக்கெட் கவுண்டர்ல நின்னு டிக்கெட் எப்படி எடுப்பான் அப்படிங்கறத ஆக்ட் பண்ணி காட்டினேன். இப்ப ஆக்ட் பண்ணி காட்டட்டுமா? நெரிக்காதீங்கப்பா, தள்ளி போங்க அண்ணா. வேதனை தர டிக்கெட்ல நிக்கிற மாதிரி அண்ணே போடாதீங்க, பிச்சை போடாதீங்கண்ணே. இங்க நம்ம 5 விசா வாங்குவோம், 90 விசா சேர்ந்த உடனே அவன் வெஞ்சரி வீட்டுக்கு போயிருவான். நம்ம தர டிக்கெட்ல நிக்க வேண்டியிருக்கும். இது என்னது? ஏய் நெரிக்காதீங்கடா டே. மூஞ்ச என்னப்பா நேர சுவர் வழியா வந்து டிக்கெட் கவுண்டர்ல இறங்கிருவியா? அப்ப நாங்க நிக்கிறவங்க மனசுனா தெரியலையா? ஏய் யாராவது யாராவது ஒன்றரை வயதா இருக்கான். என்னப்பா பிறந்த உடனே நேர சினிமா தேட்டருக்கு வரியா? இல்லையா, சினிமா தேட்டர் தான் பிறந்தியா? என்னங்கடா எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும் கிடைக்கும். ஒரு டிக்கெட் ஆயிப்போச்சா? டிக்கெட்டே ஆயிப்போச்சா? போங்கப்பா, டிக்கெட் ஆயிப்போச்சுப்பா, போங்கப்பா, டிக்கெட் ஆயிப்போச்சு. அண்ணே கவனிச்சிங்களா? அண்ணே கவனிச்சிங்களான்னு? அது என்னது? அது என்னது? வேஷ்டி. வேஷ்டியா வந்து விழுந்தது கூட தெரியாம அவன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடி இருக்கானே. அப்ப அந்த காலத்துல சினிமா எந்த அளவுக்கு இந்த பயில அது ஏன் வேட்டிதாப்பா? எடுத்து போடுங்கப்பா, ஏன் வேட்டிதான்? நான் தான் உள்ள போகும்போதே மறந்து போயிருக்கேன். இவன் என்ன விட்டு அடிக்கிறான்? விட்டு விட்டு சிரிக்கிறானுங்க. இதெல்லாம் ஆபீஸா இல்ல சினிமா போட்டதையா? வர வர இந்த ஆபீஸ்ல மேனர்ஸ் கிடையாது, ஒரு சின்சியாரிட்டி கிடையாது. உன்னை பத்தி மேலிடத்துக்கு புகார் பண்ணி உன் வேலைக்கே வேட்டு வைக்கிறேன் பாரு. மேனேஜர் வந்த உடனே எல்லாரும் சிரிப்பை நிறுத்திட்டாங்க. நீங்களும் நிறுத்திருந்தா திட்டு வாங்கியிருக்க வேண்டாம் இல்ல? செஞ்ச தப்புக்கு தான் மேனேஜர் திட்டினார். செய்யாத தப்புக்கு அற வாங்கினதை விட இது ஒண்ணும் பெருசு இல்ல. வாணி சார். குட் மார்னிங் 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 சார். சார் இது இல்ல சார் உங்க சீட்டு. மேனேஜர் ரூமுக்குள்ளதான் நீங்க உட்காரணும். உங்களுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு சார். பழைய மேனேஜரை பெங்களூருக்கு மாத்திட்டாங்க சார். அப்படியே ஆபீஸ சந்தை கடையா நினைச்சு கருவாட்டு கடை வியாபாரி மாதிரி கத்திக்கிட்டு இருந்த அந்த மேனேஜர் தொலைஞ்சா. இனிமே நம்ம ஆபீஸ் சத்தம் இல்லாம பியானோ வாசிக்கிற மாதிரி இனிமையா இருக்கட்டும் சார். சார் நீங்க ரொம்ப சாப்பிட்டு சார். நீங்க மட்டும் மேனேஜரா வந்ததுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 சந்தோஷம் சார். உண்மையாதான் சொல்றீங்களா? உண்மையத்தான் சார் சொல்றேன். லாட்டரி சீட்ல பரிசு கிடைச்ச மாதிரி திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு சார். இப்ப எங்க அந்த மேனேஜர்? உடனடியா அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எங்க அந்த மேனேஜரா? உங்க முகத்தை கூட பார்க்க இஷ்டம் இல்லாம இருந்தால் நேத்தே பெங்களூர் போயிட்டார் சார். போகும்போது சின்ன பார்ட்டி வைக்கல அல்பம். அது போகட்டும் சார், உங்களுக்கு அடுத்த வாட்டி ப்ரமோஷன் கிடைக்கும் போது சின்னதா நல்லதா ஒரு பார்ட்டி வச்சிருங்க, இல்லன்னா உங்களையும் அனுப்பிடுறேன். சத்தியமா சொல்றேன், அடுத்த ஒரு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பார்ட்டி வைக்கிறேன். இப்ப கொஞ்சம் தள்ளுங்க. தள்ளாண்டா தள்ளுங்க. விஷு, இது ஒரு கொசு. ஹலோ, ஹெட் கிளார்க்கா? யோ ஹெட் கிளார்க், ஏஎஸ் வாசு மேனேஜர்னு பெருசா தெரியற மாதிரி உடனே ஒரு நேம் போர்டு செய்ய சொல்லு. ஓகே? குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் 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 மார்னிங் எல்லாம் இருக்கட்டியா? என் ரூமுக்குள்ள எந்த ராஸ்கல் இருக்கிறான்? யாரும் சொல்ல மாட்டீங்களா? நானே போய் பாக்குறேன். குட் மார்னிங். மார்னிங். என்ன சார் இன்னும் இங்கே இருக்கீங்க? நேத்த பெட்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு பெங்களூர் போயிட்டதா சொன்னாங்க. ஒரு குட் நியூஸ். என்னது? என்ன மேனேஜரை ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க. இது விஷயமா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருந்தேன். எங்க உங்க காலு? மேனேஜரா ப்ரமோஷன் பண்ணிருக்காங்களா? என்ன திமிருடா உனக்கு? இன்னும் கொஞ்ச நாள் போனா எம்டி செத்து போட்டாரு, நான் தான் மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லிட போல் இருக்க. I am the manager of this concern. Get out. I say you get out. Stupid. Idiot. Fool. ஏண்டா, ஏய் இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிடா.
ஏதோ தமாஷா எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்துனாங்கனாக்கா அதை போய் சீர் சேர்த்துக்கிட்டு வருத்தப்படுறீங்கடா முண்டம். டேய் ஒரு புத்திசாலியை ஏமாத்தின பரவாயில்ல, வாழ்நாள் பூராவும் மத்தவங்களால நான் முட்டாளாகிட்டே இருக்கேன். என்ன போய் ஏமாத்துறதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம்? பாசு, எப்பவுமே அசடா இருக்க கூடாது. யார் அசடு? நான் ஒண்ணு அசடு இல்ல. அட நான் உங்களை சொல்ல, பொதுவா சொல்றேன். எப்பவுமே எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தாலே முட்டாள் நினைக்கிற உலகமா போச்சு. இதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் இதே ஆபீஸ்ல இதே மேனேஜர் சீட்ல நீங்க ப்ரமோஷன் ஆகி உட்காரத்தான் போறீங்க. மனசு தளர விடாதீங்க. மனசுல உறுதியும் உற்சாகமும் இருந்தா எது நினைச்சாலும் நடக்கும். எது நினைச்சாலும் நடக்குமா? ஆமாங்க, எது நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்குமா? ஐயோ, இதுல வேற என்னமோ போட்டிருக்கானே. என்னங்க? வந்த உடனே மனைவி புருஷன் காலை தொட்டு கும்பிடணும்னு இருக்கு. நீ என்னடா வந்த உடனே உட்கார்ந்துட்டியே? ரொம்ப தேங்க்ஸ். உட்காரு உட்காரு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இல்ல. ஐயோ, நிஜமாவா? ரெண்டாவது பக்கத்துல முதல் கேள்வி இப்படிதான் கேட்கணும்னு எழுதிருக்க. பின்ன உங்களை எனக்கு பிடிக்கலன்னா கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேனா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? 9வது பக்கம் பாக்குறேன். கணவன் தன்னோட மனைவி இடுப்பு அணைக்கும் போது அவள் ஆனந்தம் அடைகிறாள்னு எழுதியிருக்கு. ஆனா சாம்சனுக்கு தலைமுடியில வீரத்தை வச்ச மாதிரி உனக்கு கோவத்தை இடுப்புல வச்சுட்டானே கடவுள். அதான் எனக்கு பயமா இருக்கு. இனிமே நான் உங்களுக்கு மனைவிங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க, பால் சாப்பிடுங்க. இரு, 40வது பக்கத்துல பால் சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு எழுதியிருக்கான். அதை முதல்ல படிச்சுட்டு வரேன். இந்த புஸ்தகத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 80 பக்கம் இருக்கு. ஏன்? 80வது பக்கத்துல என்ன எழுதி இருக்குன்னு முதல்ல பாத்துருங்க. எனக்கு தூக்கம் வருது. அடியே, இங்க கொஞ்சம் வாடி, இத ஊத்தாண்டி. ஊத்த முடியலன்னா பேசாம படுத்துங்களே. ஏன் நை நைன்னு கத்துறீங்க? என்னங்க இதையா குடிச்சீங்க? ஏண்டி கத்துற? நான் என்ன விஷத்தையா குடிச்சேன்? இதத்தாண்டி குடிச்சேன். ஐயோ, இதுக்கு நாயிலுங்க. இதையா குடிச்சீங்க? ஏய் வாசு, உங்க அப்பா என் வாயில மண்ணள்ளி போட்டுட்டாருடா. நாயில குடிச்சிட்டாருடா. ஓடி வாயண்டா, ஓடி வாயண்டா. டேய் வாசு, சீக்கிரம் வாயண்டா, சீக்கிரம் வாயண்டா. என்னாச்சு? என்னாச்சு? என்னங்க? ஐயோ, இதே குடிச்சாரு. இது ரொம்ப ஆபத்தாச்சே. அப்பா ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் போய் டாக்ஸி கொண்டாறேன். பயத்தை எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் இப்ப எங்க இருக்கேன்? ஐயா, 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 ஆண்டவா, ஆண்டவா, என் குடலை யாரோ அமுக்கி புரியாம இருக்க. ஐயா, நான் செத்துறேன் போல இருக்க. என்னங்க, என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. உன்னை என்ன காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டாரு? நல்லா தானே இருக்காரு. பின்ன என்ன? எங்க பூஜை கரடியா வரணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தாரோ. ஏண்டா, நான் உங்க அப்பாவை பத்தி புலம்பிட்டு இருக்கேன், நீ என்னடா கரடிய பத்தி சொல்லிட்டு இருக்க? புருஷ மேல இருக்கிற உன் புள்ள மேல இல்லையம்மா. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்காரு இந்த நேரத்துல? கட்டில்ல ஜாலியா இருக்க வேண்டிய நாம கட்டிலுக்கு காவலா இருக்கும் பாரு. எல்லாம் நேரம். சும்மா இருக்கீங்களா? பாத்துக்கண்ணா, நீ ஏண்டா கஷ்டப்படுற? நீ போய் தூங்கு. அம்மா ராதா, உங்க அத்தை இங்க இருக்கட்டுமா? ஆனா அவ பயந்தாங்குழி பாரு. அதனால அவளுக்கு துணையா நீ இங்கே இரு. சிலுக்கு, அந்த பேரு சொல்லி கூப்பிடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்க? ஆமா, சிலுக்கு மாதிரி உடம்பு வச்சிருக்க. சிலுக்கு நான் மட்டும் உடனே சிலுத்துக்குவேன். இப்ப அவசரமா எதுக்காக என்ன வர சொன்ன? எல்லாம் விஷயத்துக்கு தான். உன் விஷயம் எனக்கு தெரியாதா? சிலுக்கு, நானும் என் ஃப்ரெண்டு வாசுவும் ஒன்னா எல்கேஜில இருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சோம். ஒன்னா பாஸ் பண்ணோம். ஒன்னா ட்ரெயின் ஏறி ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறோம். அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஆகவே இல்லை.
ஏன் நீ பண்ணிக்க வேண்டியதானே? பண்ணிக்கணும் தான் நினைச்சேன். ஆனா எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன? அடே, எந்த காரியத்திலும் ஒரு வித்தியாசமான முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் எல்லாரும் கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாங்கல்ல, ஆனா நான் மட்டும் பொண்ணையே கட்டிப்பேன். விரகதாபத்தால் வெந்து கொண்டிருக்கிறேன். வெந்த இதயம் மேலும் வேகாமல் இருக்க இன்று சாயங்காலம் 6 மணிக்கு கண்ணகி சிலை அருகில் உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன். வந்து விடு கண்ணே. அன்பன் வாசு. இந்தப்பா, இதை அந்த டைபிஸ்ட் கிட்ட கொடுத்து 1+4 அடிக்க சொல்லு. கொண்டு போய் கொடு. இங்க வாப்பா, இந்த ஃபைலை A4 கிட்ட கொடு. ரங்கசாமி, இந்த ஃபைலை A6 கிட்ட கொடுத்துரு. Mr. Vasu, what do you mean by writing letter to me? Me? It's a love letter. It's awful. You shouldn't be writing all this. Fool, I am going to report this matter to the manager. பாசு, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த லவ் லெட்டர் எழுதி இருந்தா இதே பொண்ண உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஆனா இந்த ராதாவை கல்யாணம் பண்ணி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பொண்ணை கூப்பிடுறிய, இது உனக்கே விரசமா தெரியல? ஏன்னா எனக்கு தெரியுது. சத்தியமா சொல்றேன் சார், என் வைஃப்க்கு தான் நான் லவ் லெட்டர் எழுதினேன். இவங்களுக்கு நான் லெட்டர் எழுதல சார். ஐயோ, கட்டின பொண்டாட்டிக்கே காதல் கடிதம் எழுதின முதல்ல ஆளு இந்த அகில உலகத்திலே நீதாயா? சத்தியமா சத்தியம் பண்றேன் சார், என் பொண்டாட்டிக்கு தான் நான் இந்த லவ் லெட்டர் எழுதினேன். ஐயோ, இந்த கிண்டல்னால வேண்டாங்கிறது. பக்கத்து சீட்ல இருக்கிற பொண்டாட்டி கிட்ட எழுந்திருச்சு போய் பேச முடியாதா? இவளுக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு உனக்கு என்னையா ப்ராப்ளம்? சார், என் ப்ராப்ளம் பத்தி உங்களுக்கு தெரியாது சார். உங்களுக்கு ஆடி பத்தியும் தெரியாது, ஆவணி பத்தியும் தெரியாது. நான் ஆடி மாசத்துல ஆடி போயிருக்கேன். அடடே, ஆடியா? ஆடியா? ஐயோ, ஆடியா? ஆடி ஆடியா? எனக்கு கூட மறந்து போயிடுச்சு. I am sorry. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு லாட்டரியில 10 லட்சம் ரூபாய் கிடைச்சத பத்தி ரொம்ப சந்தோஷம். அதை விட சந்தோஷம், அதை நீங்க எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ண வந்தது. டிக்கெட்டை இன்னைக்கே டெபாசிட் பண்ண போறீங்களா? ஆமா சார். இது யாரோட கையெழுத்து? வாசு. வாசுங்கிறது உங்க அப்பாவா? இல்ல, அவரு அவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? ஆமா சார். அப்ப அவரையும் கூட்டிட்டு வந்துருங்களேன். ஏன்னா அவருடைய கையெழுத்து இல்லாம இந்த லாட்டரி டிக்கெட்டை உங்க பேருக்கு டெபாசிட் பண்ண முடியாதுமா. சார், அவர் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு. வரதுக்கு 1 வாரம் ஆகலாம். பரவாயில்ல, 15 நாள் டைம் இருக்கு. எப்ப வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். தேங்க்யூ சார். வரேன். பாப்பா, வாசுவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியே, அதுக்கு அவன் ஒத்துக்குவானா? பாப்பாத்தி சிலுக்கா மாறி இருக்கிறப்போ சிலுக்கு அந்த வாசுவை மாத்த மாட்டாளா என்ன? மாத்தலாம். ஆனா 15 நாளைக்குள்ள அவனை எப்படி உன் புருஷனா மாத்த முடியும்? ஏன் முடியாது? அடுத்தவங்களை மாத்தத்தான் என்கிட்ட பல வழி இருக்கே. அந்த வழியில வாசுவை நிச்சயமா மாத்துவேன். ம். சச்சு, சச்சு, இங்க வா.
இங்க வாமா. நான் வர மாட்டேன். உங்க கூட பேசினா அம்மா அடிப்பாங்க. எதுக்கு அடிப்பாங்க? நீங்க கெட்டின பொண்டாட்டி துரோகம் பண்ணிட்டீங்களா? பொண்ணுங்களை கண்டாவே லபக்குன்னு முழுங்கிறீங்களா? ஏமா உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா? ராத்திரி எங்க அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க. நான் தூங்காம கேட்டுட்டு இருந்தேன். என்ன மிஸ்டர் வாசு, ரொம்ப வேதனையா இருப்பீங்க போல இருக்க. சார், என் நிலைமையை பாத்தீங்களா? சம்சாரம் சண்டை பிடிச்சிட்டு போனதுல இருந்து சச்சு சங்கடப்படுத்தின வரைக்கும் சகலமும் தெரியுமே. எந்த தப்பும் செய்யாத எனக்கு ஏன் தான் இப்படி சோதனைகள் வருதோ தெரியல. பிரிவுதான் ஒரு உறவையே உறுதிப்படுத்தும். எவ்வளவுக்கு எவ்வளவு பிரிஞ்சிருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பு ஆழமாகும். சார், உங்களுக்கு என்ன கிண்டலா இருக்கா? அவன் சம்சாரத்தை பிரிஞ்சு சாமியாரா வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீங்க என்னமோ பிரிவை பத்தி மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்களே. வாசு சார், இத பாருங்க, சேர்றதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, இல்லன்னா ஆளை விடுங்க. இதுக்கு என்ன ஐடியா வேண்டி கிடக்கு? நேரா ஒய்ஃபு கிட்ட போ, கதவு எல்லாத்தையும் சாத்து. சார், உணர்ச்சி வசப்படாத, பட்டுன்னு கால்ல விழுந்துரு. என்ன பாக்குற? எல்லாம் அனுபவம் தான். இப்படித்தான் ஒரு தடவை என் பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டு அவன் அப்பா விட்டு போயிட்டா. நேரா போனேன், சாஷ்டாங்கமா அவன் கால்ல, சத்தியமா கால்லயே விழுந்துட்டேன். கலங்கி போயிட்டாள்ல. காலையா? கதவு பூட்டிட்டு தான் என் கால்ல விழுந்தேன். வெளியில வரும்போது காலரை தூக்கி விட்டு தானே வந்தேன். நிஜமாவா? ஆமா. அப்ப நான் கிளம்புறேன். அவசரப்படாத, நல்ல லூஸ் பேண்டா போட்டு போ. அப்பதான் சாஷ்டாங்கமா கால விடுறதுக்கு சௌரியமா இருக்கும். எல்லாம் அனுபவம் தான். வாங்க தம்பி. மாமா, மாமா, நான் ராதாவை பார்க்கணும். நீங்க அவளை பாக்குற நிலையில இல்ல. ஏன்? அவ அழுதுகிட்டே இருக்கா. ஏன் தம்பி, நீங்க தங்கமான பையன்னு நினைச்சுத்தானே மற்ற விஷயங்களை பத்தி பேசாம தாலி எடுத்து கையில கொடுத்து கட்ட சொன்னேன். தாலி கட்டின மறுவாரமே நீங்க இப்படி நடப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் சில்க்குக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் என் மேல சந்தேகப்படுற மாதிரி ஆக்கிடுச்சு. மாமா, நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன நம்புங்க. சத்தியமா என்ன நம்புங்க. உண்மையாவே சொல்றீங்க? ஆமா மாமா, நான் ராதா கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவ எதையுமே கேட்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. அப்பல இந்த பொம்பளைங்க எல்லாம் இப்படித்தான். மிஞ்சினா கெஞ்சுவான், கெஞ்சினா மிஞ்சுவான். இந்த பாருங்களேன், என் பொண்டாட்டிய அவளும் அப்படித்தான். கல்யாணம் ஆகி 3வது மாசத்துல என்கிட்ட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டான். அவளே என் மக மாதிரி தான். மூக்குக்கு மேல கோபம் வரும். 3 நாள் காத்திருந்தேன், வரவே இல்லை. நேர மாமியார் வீட்டுக்கு போனேன். பாரு, லட்டு கிட்டெல்லாம் கொண்டு வச்சாங்க. தொட்டேனா, கட்ட செருப்ப கையில எடுத்தேன், பட்டு பட்டு பட்டுன்னு வச்சேன். அன்னைக்கு வந்தவரா விருந்து கூட மாமியார் வீட்டுக்கு போறதில்ல. என்ன மாப்பிள்ளை யோசனை பண்றீங்க? இப்ப நம்ம மக சினிமாவுக்கு 3ஆம் வரைக்கு போயிருக்கா. நேர தியேட்டருக்கு போங்க, செருப்ப கலத்துங்க, பட்டு பட்டுன்னு வைங்க. அப்புறம் பாருங்க, அவன் இந்த வாசப்படியே மறந்துடுவான். இது பிறவியில இருந்தே இப்படித்தானா, இல்ல நடுவுல தான் இந்த மாதிரி ஏற்பட்டுடுச்சான்னு தெரியலீங்களே. ஓஹோ, எதுக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். நாளை காலையில அந்த பொண்ணை இங்க கூப்பிட்டு வந்துருங்க. நான் ஒரு பச்சையில கொடுப்பேன். அதை சாப்பிட்டதும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு மயக்கம் ஆயிடும். அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் அந்த மயக்கம் தெரியாது. ₹4 டிக்கெட் 20 ரூபா. ₹4 டிக்கெட் 20 ரூபா. டிக்கெட் வேணுமா சார்? ₹4 டிக்கெட் 20 ரூபா. ₹4 டிக்கெட் 20 ரூபா. இவங்க பாக்குறதுக்கா வந்தோம்? வா வா. ராதா, ராதா நில்லு. ராதா போகாத. நான் சொல்றது கேளு. நீ கோச்சிக்கிறது நியாயம் இல்ல. நான் சொல்றது கேளு ராதா, ப்ளீஸ். ராதா, நீங்க சொல்றது நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் வரேன். ராதா. என்ன சார், அம்மா கோவிச்சுட்டு போயிட்டாங்களா? ₹4 டிக்கெட் 20 ரூபா கொடுத்து வாங்கினது பேஸ்டா? யோ, இங்க வாயா. ₹4 டிக்கெட் 20 ரூபா கொடுத்து வாங்கினாரா? ஆமாமா, 25 ரூபா சொல்லியிருந்தா கூட வாங்கி இருப்பாரு. அத வேஸ்ட் பண்ணிட்டு போறீங்களா? யோ, போயா.
இத பாரு ராதா, எல்லாம் உனக்காகத்தான். உன்னை எப்படியா சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் தான் 4 ரூபாய் டிக்கெட்டை 20 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. நீங்க 20 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியும். உள்ள உங்க சின்ன வீடு, அதான் சுலக்ஷனா ஆடிட்டு இருக்குல்ல. யார பார்க்க வந்தீங்களோ அவளை போய் நல்லா பாருங்க. என்ன சார், செட்டப் கோச்சிட்டு போயிடுச்சா? பரவாயில்ல விடுங்க, இன்னொரு டிக்கெட் இருக்கு. படம் முடிகிற வரைக்கும் பக்கத்துல உட்கார்றதுக்கு ஆள் வேணாலும் சொல்லுங்க, அதையும் செட்டப் பண்ணிடுவோம். என்னடா மச்சி, உன் கையால ஒரு மொட்டை அடிச்சு விடு, அப்படியே ஒரு காவி துணியை மாட்டி விடு. காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது கிளம்புறேன். வாசு என்னடா சொல்ற? இனி என்னடா ஆகணும்? தாலி கட்டின நாள்ல இருந்து என் பொண்டாட்டிய அவ அப்பா வீட்டுல விட்டுட்டேன். ஆடி முடிஞ்சு அவ வந்த அன்னைக்கே லாட்டரி டிக்கெட் ரிசல்ட் வந்துச்சு. சில்க்குக்கு அந்த பணம் கிடைச்சதுனால என் தலையெழுத்து. பணத்துக்கு பணமும் போய் சில்க்கு கிட்ட என் கற்பும் போயிடுச்சுன்னு சந்தேகப்பட்ட என் பொண்டாட்டி திருப்பி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. விதி சொருப்பால் அடிப்பேன். விதியா விதி. அம்போன்னு கிடந்த என்ன சில்க்கு கிட்ட கூட்டிட்டு போய் என் குடிய கெடுத்துட்டேடா பாவி. சின்ன குழந்தை கூட கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண கம்முனாட்டின்னு என் கூட பேச மாட்டேங்குது. அக்கம் பக்கத்து வீடு, ஆபீஸ், மாமியார் வீடு, ஒரு இடத்துல கூட தலை காட்ட முடியல. கவலைப்படாதடா, அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். ஹலோ, யாரு? சிலுக்கா, நான் பாலு பேசுறேன். எந்த பாலு? மெரினா பீச்ல சுண்டல் வித்துக்கிட்டு இருக்கான் பாரு, அந்த பைய பேசுறேன். இந்த கிண்டலா பண்ற? இன்னும் புரியலையா? உனக்கு லாட்டரி டிக்கெட்ல 10 லட்சம் ரூபாய் கிடைக்க வழி பண்ணனே, அந்த பாலு பேசுறேன். ஐம் சாரி பாலு, இப்பெல்லாம் நான் எங்கேயும் வெளியில போறதோ வரதோ இல்ல. சாரி. சிலுக்கு 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 வச்சிடாத. உன்னோட என் ஃப்ரெண்ட் வாசு இல்ல? ஓ, அந்த கல்யாணம் பண்ண பிரம்மச்சாரி. ஆமா சிலுக்கு, அவன் உன்னை பார்க்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ரொம்ப துடிச்சுட்டான். அப்படியா? வெரி குட். அவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா வரோம். ஹலோ, வாங்க வாங்க. என்ன மிஸ்டர் வாசு, புது வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வாங்க. சிலுக்கு, இப்ப என்ன பிரச்சனைன்னா? உங்களுக்கும் பிரச்சனையா? எனக்கும் இப்ப பெரிய பிரச்சனை. சிலுக்கு, நமக்கு கட்டில மட்டும்தான் பிரச்சனை, இவனுக்கு கட்டிலே பிரச்சனை. அப்ப வாங்க வாசு, பெட்ரூம் போவோம். ஏற்கனவே ஒரு நாள் கெட்டது பத்தாதா? கெட்டு போனதை சொல்றீங்களா இல்ல கெட்டு போதா வந்தேன்னு சொல்றீங்களா? ஏண்டி, என்னாலதான் அந்த லாட்டரி டிக்கெட் உனக்கு கிடைச்சது. அது மூலமா தான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது. உங்களால லாட்டரி டிக்கெட்டா? என்ன வளர்றீங்க? அம்மா தாயே, அந்த லாட்டரி டிக்கெட்டுக்கு சொந்தம் கொண்டாட நான் வரல. அந்த பணமும் வேண்டாம், அதுல பங்கும் வேண்டாம். எனக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு என் பொண்டாட்டி கிட்ட சொன்னீங்கன்னா அதுவே போதும் தாயே. அவ்வளவுதானா? உங்க பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு பதிலா ஏன் பிரச்சனைய நீங்க தீர்த்து வைக்கணும். ஓகே? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க நீங்க தான் என் புருஷன் சொல்லணும். வாசு, நீங்க என் புருஷனா ஒரு நாள், ஒரே ஒரு நாள் நடிக்கணும். என் பொண்டாட்டி என்ன கொன்னே போட்டுருவா. ஏமா, நடிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நீங்க எல்லாம் மனுஷன் நினைச்சு உதவி கேட்க வந்தனே, என் புதிய செருப்பால அடிக்கணும். யோ, நீ ஆம்பளையே இல்லையா? ஒரே ஒரு நாள் என் புருஷன் சொல்றதுனால ஒண்ணும் கட்டு போயிடாது. வாசு, வாழ்க்கையில நான் உன்ன மாதிரி அவமானப்பட்டதே கிடையாதுடா. அப்படியே எவனா அவமானப்படுத்தலாம்னு வச்சுக்கோ, அவன் உயிரோடு இருந்ததே கிடையாதுடா. ஆமா, இவரு கழுத்தை சீவிடுவாரு. நான் ஏன்டா சீவனும்? 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்தோன்னு வச்சுக்கோ, பட்ட பகல்ல எவனுக்கும் தெரியாம மர்டர் பண்ணக்கூடிய பைரவன் என் ஃப்ரெண்டு கைவசம் இருக்கான். இந்த பாரு, ஹீஸ் a murder market. பைரவனா? ஆமாண்டா, பணத்தை கொடுத்தா போதும். இப்ப நீயே அவன்கிட்ட போய் என்ன கொன்னுடு அப்படின்னு பணத்தை கொடுத்தன்னு வச்சுக்கோ, அவன் ஒன்னே க்ளோஸ் பண்ணிடுவான். he is such a type of character. அவன் போன் நம்பர் என்ன தெரியுமா? 72918. உருப்படியா ஒரு வழி சொல்லுவியா? உலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கிய. அடே, சாட்சிக்காரி கால்ல விழுறதோட சண்டைக்காரி கால்ல விழுறது தான்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்கிட்ட அரை வாங்கி தான் போற. ஆட்ட பாவி, அகிம்சையும் சத்தியாகிரமும் இந்தியாவுக்கு சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்துக்கப்போ உனக்கு ஆப்டால் உன் பொண்டாட்டி வாங்கி தராது? முண்டா, நேரா உன் மாமனார் வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டிய பார்த்து சம்சாரம் வீட்டுக்கு வா, இல்லையே சாகும் வரை உண்ணாவிரதம் அனௌன்ஸ் பண்ற. வேணும்னா பத்திரிகை நிருபர்களுடன் நான் வந்து சேர்றேன். ஓகே?
ராதாங்கிறது நான் தான். நீதான் ராதாவா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடி பெத்தாதான் பிள்ளையா இல்ல தாலி கட்டினாதான் புருஷனா? நானும் வாசு சாரும் 5 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். எனக்கு 2 குழந்தைங்க கூட இருக்கு. என்னமோ நீ அவரை கல்யாணம் பண்ணிட்டதுக்காக என்ன பார்க்க கூடாதுன்னு சொன்னியாமே. சட்டப்படி கேஸ் போடணும்னா கூட நான் தாண்டி போடணும். நீதான் எனக்கு சக்கலத்தி, நான் ஒண்ணும் கிடையாது. என்ன பேசிட்டே இருக்க? நான் ஒண்ணு உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. கெட் அவுட். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏதோ நான் அவரை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாதனால நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? 1000 தான் இருந்தாலும் அவர்தான் எனக்கு புருஷன், நான் தான் அவருக்கு பொண்டாட்டி. நீ வந்து தாலி கட்டின அவ்வளவுதான். ராதா, 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 ராதா. அத்தை, சாகுற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன். அத பத்தி அவ கவலைப்படுறதா இல்ல தம்பி. நானும் உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க பெரிய ஆள்னு இப்பதான் புரியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க சின்ன வீடு வந்துட்டு போச்சு. அந்த காலத்துல பெரியவங்க கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி அது அழுத்து போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வீடு வச்சுக்குவாங்க. நீங்க என்னடான்னா ஒரு சின்ன வீடு வச்சுக்கிட்டு அது அழுத்து போனதுக்கு அப்புறம் பெரிய வீடு வச்சுக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க முத பொண்டாட்டி சிலுக்கு வந்து என் பொண்ணோட சக்களத்து சண்டை போட்டு போனா. அவ இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது பேசுனீங்க உங்க மண்டை உடைச்சு. ராதா, ராதா, இப்ப நீ வெளியே வரப்போறியா இல்லையா? ராதா, ராதா, கடைசியா உன்னை ஒரு தடவை பார்த்து போலான்னு வந்தேன். உன் கூட பேச விரும்பல. ராதா பிளீஸ், ராதா கதவு தர. ராதா பிளீஸ் வெளியே வா. ராதா, ராதா. என்ன பாக்கணும்னு நினைச்சா பெடமா தான் நீங்க என்ன பார்க்க முடியும். உங்க முகத்துல விழிக்கிறது எனக்கு பிடிக்கல.